அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which state in India has introduced water bill scheme to combat water deficiency among school children அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பள்ளி மாணவர்களிடையே நீர் பற்றாக்குறையை குறைக்க வாட்டர் பெல் திட்டத்தை அறிமுகப்படுத்திய இந்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை தான் இதை பண்ணியிருக்காங்க. சரியா? ஒரு நாளைக்கு 3 டைம் பெல் அடிக்கும். அந்த டைம்ல தண்ணி குடிக்கணும். அதான் அந்த ஸ்கீம். சரியா? அடுத்தது, how many of the above are not a part of SAARC countries அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேற்கூறியவற்றில் எத்தனை நாடுகள் SAARC நாடுகளில் உறுப்பினராக இல்லை? SAARC நாடுகளுடைய உறுப்பினர்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பிபின் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிபின் மேப்ஸ். ஓகேவா? ஸோ பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், மால்தீவ்ஸ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. ஓகேவா? இப்போ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாரும் வருவாங்க. சைனா இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் சார்க். சரியா? அப்ப ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் சார்க்? எதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை வராது? ஒன்னே ஒன்று வராது. அப்ப ஒன்லி ஒன். சரியா? அடுத்தது, India's first cooperative society, Tirur Cooperative Society, was inaugurated in which year? இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கமான திரூர் கூட்டுறவு சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1904ல சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவள்ளூர் பகுதி இருக்கு இல்லையா? அது திருவள்ளூர்ல தொடங்கப்பட்டது தான் இந்த திரூர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது 1904ல தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, the national cooperative policy will be effective until, தேசிய கூட்டுறவு கொள்கை எந்த ஆண்டு வரை அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மத்திய அரசாங்கம் நேஷனல் கோஆபரேட்டிவ் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. ஓகேவா? கொண்டு வந்து 2025ல இருந்து 2045 வரைக்கும் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 2045 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். சார்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1985. கரெக்ட் தான். ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சார்க் வந்து காட்மண்டுல இருக்கு. ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ மெம்பர் கண்ட்ரிஸ் பார்த்தோம், பிபின் மேப்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டுமே கரெக்ட், போத் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.